அவ்வளோக்கும் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கர்டீன் வால் சிஸ்டம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் நம்ம லாஸ்ட் டுட்டோரியலில் நார்மல் ஆர்கிடெக்சரல் வால் பார்த்தோம். அடுத்தது ரூஃப் ஃப்ளோர் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கு நம்ம எடிஷனில் வந்துட்டு கர்டீன் வால் சிஸ்டம் பார்ப்போம். கர்டீன் வால் சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற இமேஜ் மாதிரி இது வந்துட்டு கிளாஸ் பெனல் யூஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னு சொன்னால் கர்டீன்ங்கிற பெனல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம ட்ரோ பண்ணுற ஒரு பவுண்ட்ரி வால் அடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பார்ட்டிஷன் வால், ஏதோ நம்ம ஒரு பெனலை பேஸ் பண்ணி வந்துட்டு ட்ரோ பண்ணுற எல்லாத்தையும் வந்துட்டு கர்டீன் வால் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி நம்ம ட்ரோ பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு கர்டீன் வால் சிஸ்டம் இதில் வந்து மெயினாக நம்ம கன்சிடர் வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு இது உள்ளே இருக்கிற இந்த பாக்ஸ் வந்துட்டு பெனல்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு 2 டைப்பான வந்துட்டு முல்லியன்ஸ், ஒன்று வெர்டிக்கல் முல்லியன்ஸ், அப்படி இல்லாட்டி ஹொரிசாண்டல் முல்லியன் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இதெல்லாம் ஹொரிசாண்டல் முல்லியனும் இது வந்துட்டு வெர்டிக்கல் முல்லியன்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம ஹொரிசாண்டல் வெர்டிக்கல் முல்லியனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தா தான் அதை நம்ம எப்படி ஸ்பேசிங் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த கர்டீன் வால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வாலை ட்ரோ பண்ணிவிட்டு அதில் ஒரு டோர், நம்மளோட ஆர்கிடெக்சரல் டோரை நம்ம இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம டோரை ப்ளேஸ் பண்ண போனோம்னு சொன்னால் அது என்னென்ன வகையான எரர்களை கொண்டு வருதுன்னு சொல்லி நம்ம இங்கே பாருங்கள் வந்துட்டு கர்டீன் வாலுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கிளாஸ் வால் யூஸ் பண்ணிக்காங்க. அதே மாதிரி இங்கே டோரும் வந்துட்டு கிளாஸ் சிஸ்டத்தையே யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இது எப்படி இதோட அட்டாச் பண்ணுறது, இது எப்படி மர்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் இப்போ வந்துட்டு நம்ம லெவல் 1 ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கர்டீன் வால் சிஸ்டம் நம்மளுக்கு இங்கே எங்கேயும் ட்ரோ பண்ணுறதுக்கு இயலாத மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு வால் ட்ரோ பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, டோருக்கு இருக்குது, விண்டோக்கு இருக்குது. இங்கே பார்த்தோம்னா கர்டீன் சிஸ்டம் இருக்குது. இதை செலக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வால் வந்துட்டு ட்ரோ பண்ண இயலாது. ஸோ அதே மாதிரி கர்டீன் கிரீட் இருக்குது, முல்லியன்ஸ் இருக்குது. ஸோ இது 3 வந்துட்டு நம்ம பெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஒர்க்கிங் ரெஃபரன்ஸ் தேவை. அதை வச்சு தான் இந்த 3 கமாண்டை நம்ம யூஸ் பண்ணி அதை எடிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ நார்மலாக பேசிக்காக நம்ம ஒரு கர்டீன் வால் எப்படி ட்ரோ பண்ணுவோம்னு சொன்னால் நம்ம பேசிக் ஆர்கிடெக்சரல் வாலை நீங்கள் கீறிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் உங்களுக்கு கர்டீன் வாலுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் கீறதுக்கு முதலே நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து டைப் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு பேசிக் வால் சிஸ்டம் இருக்குது. அடுத்து வந்துட்டு இது சிஸ்டம் ஃபேமிலியில் இங்கே கர்டீன் வால் சிஸ்டம் இருக்குது. இங்கே வந்துட்டு ஸ்டாக் வால் இருக்குது. இது 3 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கர்டீன் வாலுக்கு வந்துட்டு 3 டைப் தந்திக்கலாம். கர்டீன் வால், எக்ஸ்டீரியர் கிளாசிங் அண்ட் ஸ்டோர் ஃப்ரண்ட். இது 3 என்னென்னு சொன்னால் இது 3 நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன் இதை டிவைட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொன்னால் நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணோம். பை டிஃபால்ட்டாக கொஞ்சம் செட்டிங்ஸ் வந்து இதுக்கு செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ரெவிட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பை டிஃபால்ட் செட்டிங்கில் நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட டைமை சேவ் பண்ணுறதுக்காண்டி அப்படி அதை செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்டோர் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணோம், அப்படி இல்லாட்டி கர்டீன் வால் யூஸ் பண்ணோம். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி எக்ஸ்டீரியர் கிளாசிங் இது 3க்குமே என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நான் இப்போ நார்மலாக கர்டீன் வால் இதை கிளிக் பண்ணி ஒரு வாலை ட்ரோ பண்ணுறேன். இப்போ நம்ம நார்மல் வால் ட்ரோ பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்த லென்த்தை நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ 6 மீட்டர் வரைக்கும்னு சொன்னால் 6 மீட்டர். ஸோ இங்கே பாருங்கள் நான் சில கீறினதுக்கப்புறம் டீட்டெயில் வந்துட்டு ஃபைனுக்கு மாத்திரேன். ஜஸ்ட் நம்மளுக்கு சிம்பிள் ஒரு கிளாஸ் பெனல் மட்டும் இந்த பெனலை மட்டும் செலக்ட் பண்ண பாருங்கள். நம்மளுக்கு கிளாஸ் பெனல் மட்டும்தான் இங்கே ஷோ பண்ணுங்கள். ஸோ அடுத்த 2வது டைப்பை நம்ம யூஸ் பண்ணி கீறி பார்ப்போம். ஸோ கிரியேட் சிமிலர் கொடுத்துட்டு இதில் பாருங்கள் எக்ஸ்டீரியர் கிளாசிங்கை ட்ரோ பண்ணிவிட்டு இதில் நான் என்ன செய்கிறேன், ஒரு 6 மீட்டருக்கு ஒரு வாலை கீறிட்டு ஓகே பண்ணேன். இங்கே பாருங்கள் வந்துட்டு இது வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு பெனல் மட்டும் வந்துருக்குது. இங்கே பார்த்தோம்னா பாருங்கள் இடையில டிவைட் ஆகிக்குது. ஸோ இது என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த இடையில டிவைட் ஆகிக்கிறத வந்துட்டு கர்டீன் கிரீட்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கர்டீன் கிரீட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட முல்லியன்ஸ் இருக்கும். முல்லியன்ஸ்னு சொன்னால் இந்த வெர்டிக்கல் முல்லியன்ஸ், ஹொரிசாண்டல் முல்லியன்ஸ் இது 2ம் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி இந்த கிரீட்டை பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். ஸோ இதில் நம்ம ஒரு முல்லியன் செட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த தொங்கலில் லாஸ்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு கிரீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு பெனல் எடிட் பண்ணக்கூடிய மாதிரி. இங்கே எந்த வித இடையில டிவைட்டும் பண்ணில்ல. ஸோ அதால் வந்து நம்ம முல்லியன்ஸை வந்து இதில் எடிட் பண்ணுறது டிஃபிகல்ட். ஸோ அடுத்தது ஸ்டோர் ஃப்ரண்ட், நம்ம அடுத்த 3வது டைப் போய் பார்ப்போம். கிரியேட் சிம்பிளை கொடுத்துட்டு ஸ்டோர் ஃப்ரண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், திருப்பி ஒரு 6 மீட்டர் வால் 6 மீட்டர் என்டர் பண்ணோன்னே இப்போ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டுக்கு பெனல் மட்டும் வந்துச்சு, அதுக்கிட்டால முல்லியன்ஸுக்குரிய கிரீட்ஸ் வந்துச்சு, இங்கே கூட முல்லியன்ஸும் வந்துருக்குது. ஸோ இப்போ நம்ம 3Dக்கு போவோம். 3D போய் பார்த்தோன்னே பாருங்கள் இதை நான் ரியலிஸ்டிக்கு மாற்றிக்கிறேன். ஓகே நீங்கள் பாருங்கள் இது நம்மளுக்கு ஜஸ்ட்டு பெனல் வந்து இதில் நான் வந்துட்டு என்ன செஞ்சேன்னு சொன்னால் வாலஸ் நம்ம ஹைட் டிஃபைன் பண்ணாதால் அது அன்கனெக்டட் ஹைட்டுக்கு போய்க்குது. இது 3 செலக்ட் பண்ணி நான் லெவல் 2 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணோன்னே இங்கே பாருங்கள் இப்போ இங்கே நம்மளுக்கு இது ஜஸ்ட் ஒரு பெனல் வந்துருக்குது, இதில் இடையில கிரிட் டிவைட் ஆகிக்குது, இதில் முல்லியன்ஸும் சேர்ந்து வந்துருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ
தேவையானது. இதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ண எடிட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது ரெண்டையும் நான் இப்போ டிலீட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டோர் ஃப்ரண்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸ்டோர் ஃப்ரண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு பாருங்கள் வந்துட்டு இந்த இருக்குது ஹாரிசான்டல் மூல்லியன்ஸ், இந்த இருக்குது வெர்டிகல் மூல்லியன்ஸ். இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கிரிட் லைனை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ட்ரோ ஆகிருக்கு. இப்போ இந்த கிரிட் லைன் ஏன்னா இதில் வச்சு டெப்பை ப்ரெஸ் பண்ணோன்னு பாருங்கள் நீங்கள் செலெக்ஷன் ஆப்ஷன் நிறையா காமிக்குது. இப்போ நம்மளோட கம்ப்ளீட் வாலை ஷோ பண்ணுது. திருப்பி ப்ரெஸ் பண்ணோன்னே நம்மளோட கிரீட்டை ஷோ பண்ணுது. இங்கே பாருங்கள் 13 கிரீட்ஸை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி மெனுவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் சிஸ்டம் செட்டிங்கில் நீங்கள் கீழ்க்கிற எல்லா வோலுக்கும் ஒன் டைமில் இது அட்ஜஸ்ட் ஆகணும்னு சொன்னால் அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மறுபடியும் நான் என்ன டெப்பை ப்ரெஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு மூல்லியன்ஸ் இங்கே பாருங்கள் நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்களோ அதுக்குரிய நேம் இங்கே காமிக்கும். 13 மூல்லியன்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி நான் வந்துட்டு இங்கே 13 வோல்ட் கிரிட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி இதில் இப்போ இந்த சைஸிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள் வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான பேனல் சைஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி என்ன ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன்னா அப்போ ஒரு எலிவேஷன் ஓப்பன் பண்ணுறேன். சவுத் எலிவேஷனுக்கு போயிட்டு இதை சும்மா மெஷர் பண்ணிக்கணும். டிஐயை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறேன். பாருங்கள் 2.4 மீட்டரில் ஹாரிசான்டல் மூல்லியன்ஸும் 1.5 மீட்டரில் வெர்டிகல் மூல்லியன்ஸ். இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது 1.5 மீட்டர். இது ரெண்டுக்கும் இடையில் 2.4 மீட்டர் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துக்கோம். ஸோ இதை நான் இப்படி எடுத்துகிட்டு இப்போ இந்த கம்ப்ளீட் வோலை நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வோலை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் இங்கே பாருங்கள் நமக்கு நேம் வந்துட்டு வோல்னு சொல்லி காமிக்குது. இப்போ கொடுத்துட்டு நம்மளோட டைப் செலக்டரில் வந்து எடிட் டைப் இருக்குது. எடிட் டைப்பை கொடுத்தோன்னா நம்மளுக்கு வழக்கமாக நம்ம வோல்ற சைஸுகள் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி நம்மளுக்கு எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு 1.5 மீட்டர் காமிக்குது வெர்டிகல் கிரிட்ஸ், 2.4 மீட்டர் காமிக்குது ஹாரிசான்டல் கிரிட்ஸ். ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட டைப் செலக்டரில் வந்துட்டு பேராமீட்டர்ஸில் இங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு நம்மளோட இந்த இடையில வந்துட்டு ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிறதுல இருந்து சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு வெர்டிகல் கிரிட்ஸ் எது நம்மளுக்கு 1.5 மீட்டர் இருக்கிறோ அதை எடிட் பண்ணுறது வெர்டிகல் கிரிட்ஸ். அடுத்தது 2.4 மீட்டர் இருக்கிறத எடிட் பண்ணுறதுக்கு ஹாரிசான்டல் கிரிட்ஸ். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பெனல் வந்து நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டாக வருவோம். இதில் இப்போ கிளாஸ் பெனல் யூஸ் பண்ணிக்காங்க. அதில் ப்ளூ கலரில் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பெனல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பெனல்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதை நம்ம வரப்போகிற டியூட்டோரியலில் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ எனக்கு பெனல் வந்துட்டு ஒரு 1.6 மீட்டரில் தேவைப்படுது. 1600 கொடுத்துட்டு அப்ளை பண்ணுவேன். ஓகே, இதில் மேக்ஸிமம் ஸ்பேசிங் வந்துட்டு 1600 காமிச்சிக்குது. ஸோ அப்படி இல்லை நம்மளுக்கு ஃபிக்ஸ் டிஸ்டன்ஸில் தேவை 1600 ஃபிக்ஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இது மேக்ஸிமம்னு சொன்னால் நீங்கள் மேக்ஸிமம் 1600 வரைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாங்க. அது ஸோ நம்ம ஃபிக்ஸ் டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு அப்ளை பண்ணோன்னே 1600க்கு அது ஓட்டோவாக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதே மாதிரி
சைஸிங் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தேன். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு வெர்டிகல் முல்லியன்ஸ் எல்லாம் என்ன சைஸ் யூஸ் பண்ணிக்குது. இப்போ இது நம்மளோட வந்துட்டு வெர்டிகல் முல்லியன். ஸோ வெர்டிகல் முல்லியன்ஸ் வந்து 50/150 யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் டைப் border 1 border 2 இது நம்மளோட பவுண்ட்ரி எல்லா வாலோட பவுண்ட்ரியில் வர முல்லியன்ஸோட சைஸ். ஸோ இதுதான் நம்மளோட இன்டீரியர் டைப். நான் இப்போ எங்கள் மெஷர்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிறது இன்டீரியர் முல்லியனோட சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் இதில் வந்துட்டு சைஸை வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ரவுண்டான ஒரு சர்க்கிள் முல்லியன்ஸ் வந்து தேவைப்படுது 50 mm ரேடியஸில். ஓகே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஆல்ரெடி இருக்கிற டைமென்ஷனை டிலீட் பண்ண வேண்டி சொல்லிக்கிறேன். நான் 2 டைமென்ஷன் மென்ஷன் பண்ணி ஓகே டிலீட் டைமென்ஷன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாம் வந்துட்டு வெர்டிகல் முல்லியன்ஸ் எல்லாம் சர்க்கிளாக மாறிட்டு 3Dயில் போய் பார்த்தோம்னா பாருங்கள் சர்க்கிளாக ஓட்டோவாக மாறுது. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி வெர்டிகலை சேஞ்ச் பண்ண மாதிரி ஹொரிசான்டல் இன்டீரியரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சர்க்கிள் 50/50. ஸோ உங்களுக்கு ஐடியா வந்துருக்கும் என்ன மாதிரி இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கர்டின் வாலை யூஸ் பண்ணி தான் கர்டின் வால் வந்து ஜஸ்ட் வாலுக்கு மட்டும் இல்லை பசார்ஜ் யூஸ் பண்ணுறது, அடுத்தது பில்டிங்கோட கிளாடிங் யூஸ் பண்ணுறது, விண்டோ யூஸ் பண்ணுறது, அப்படியான சில பர்பஸுக்கு வந்து நம்ம கர்டின் வாலை யூஸ் பண்ணுவோம். ஓகே இப்போ இந்த சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த முல்லியனோட சைஸ் நீங்கள் ஓன் ப்ரொஃபைல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் ப்ரொஃபைலை லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம அட்வான்ஸாக போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ பேசிக்காக வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு ஓகே இப்போ நான் பிளானில் வரேன். பிளானில் வந்து டைமென்ஷனை மட்டும் டிலீட் பண்ணுறேன்னா நான் இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டரில் போயிட்டு டைமென்ஷன் மட்டும் செக்னா டைமென்ஷன்ஸ் ஓகே வந்து சரி டைமென்ஷனை மட்டும் நம்ம டிலீட் பண்ணணும். ஸோ ஃபில்டர் செக்னா டைமென்ஷன்ஸ் ஓகே இப்போ டைமென்ஷன் பண்ணி செலக்டாக நான் டீல்ட்டை ப்ரெஸ் பண்ணேன் டீல்ட் ஆகிட்டு. ஓகே இதில் நம்ம இப்போ டோர் ஒன்று எட் பண்ணணும். டோர் எட் பண்ணணும்னு சொன்னால் நான் நார்மலாக நம்மளோட டோர் கமாண்டை யூஸ் பண்ணி இதில் டோர் எட் பண்ண இயலாது. நம்ம ஒரு நார்மல் வாலில் வந்துட்டு டோர் எட் பண்ணுற மாதிரி இதில் வந்துட்டு நம்ம ஒரு நார்மல் டோரில் வால் எட் பண்ணுற மாதிரி இதில் எட் பண்ண இயலாது. ஸோ இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம வந்துட்டு கர்டின் பெனல்ஸ் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட பெனல் இந்த பெனலை நம்ம இந்த டோரை நான் எடிட் பண்ணிக்கிறேன். இந்த பெனல் இந்த சென்டரில் இருக்கிற பெனலை வந்துட்டு நம்ம டோராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்னு சொன்னால் இப்போ இந்த பெனல் நம்மளுக்கு லொக்காக இருக்குது. இந்த ஐக்கன் பார்த்தோம்னு சொன்னால் லொக்கில் இருக்குது. இங்கே பெனலை சேஞ்ச் பண்ண இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் என்ன செய்யணும்னா கிளிக் பண்ணோன்னே அன்லாக் ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் நம்மளுக்கு 2 டைப் தான் ஆல்ரெடி லோட் ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம கர்டின் டோர் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக போயிட்டு பிம் ஆப்ஜெக்ட் வெப்சைட் Swear I won't forget this, why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. I hate being open, I hate being broken. I feel like an ocean filled up with emotion. Anger ain't a potion, rub it on like lotion. I can feel it soaking, reopen, the scars have awoken. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. The pain makes it real. I don't wanna feel, I just wanna kill the bad thoughts and steal a good thought and feel. I'm just lost, I feel, I'm just lost, I feel. I need time to heal, I can't steer the wheel. Cause this drive to kill, and it gives me chills. A nice road to feel, I slip off the peel and crash all the steel. Will I ever heal? I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. அவங்கள
கர்டன்ஸ் மட்டும் இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் லோட் ஃபேமிலியில் போங்க. லோட் ஃபேமிலியில் போயிட்டு 13 வோல்ட் பேனல்ஸ் இதில் வந்துட்டு பாருங்கள் எம்டி பேனல்னு சொல்லி மெட்ரிக்கில் யூஎஸ் மெட்ரிக்கில் 13 வோல்ட் பேனல்ஸ் 13 வோல்ட் பேனல்ஸ் இங்கே இருக்குது எம்டி பேனலை செலக்ட் பண்ணி இப்போ லோட் ஆகிடுச்சு ப்ராஜெக்ட்டில். ஸோ இந்த இடம் உங்களுக்கு ஸ்பேஸிங்காக தேவை. அதை எதுவும் இருக்கப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணலாம். அதை டிலீட்டுக்கு ஓகே டிலீட் ஆகுதில்ல. ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன செய்யலாம்னா வந்துட்டு 13 வோல்ட் எம்டி பேனல்